பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் முதல் 146 சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்கும்படியாய் மகிமையின் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 144 சங்கீதத்தில் ஒரு யுத்த சங்கீதமாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது தனது வாழ்க்கையில் எத்தனையோ யுத்தங்களை நடத்தி எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்திருக்கிறார். பெலிஸ்தியர்கள் மீது யுத்தம் நடக்கும்போது சவுல் ராஜாவாலே கூட வெற்றி பெறாத நிலைமையிலும் தாவீது யுத்தங்களை நடத்தி ஜெயம் எடுத்திருக்கிறார். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இதோ பாடல்களெல்லாம் பாடினார்கள். அந்த ஜெயத்திற்கு காரணம் கர்த்தராகிய தேவன். தேவன் நம்மோடும் இருக்கிறார், நமக்கும் ஜெயம் தரும்படியாக நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஜெயக்கொடி ஏற்றுகிற யெகோவா நிஸ்ஸியாக இருக்கிறார். அந்த தேவனை நாம் படிக்கும் பொழுது தாவீது சொன்னபடியே இதோ தாவீதை விடுவித்த தேவன் அவர்தாமே தாவீதுக்கு தயாபரரும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலமுமாய் விடுவிக்கிறவருமாய் இருந்தவர். நமக்கும் விடுதலை தருகிற தேவனாய் இருப்பார். நமக்கு எதிராக பர்வதங்கள் எழும்பும்போது அவர்தாமே வானாதி வானங்களில் சிங்காசனத்தை அமைத்து விற்றிருக்கிறவர். வானத்தை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவர்களை தொடுவார். சத்துருக்களை சிதறடித்து இதோ அவர்களை கலங்க பண்ண அவர் போதுமான தேவனாக அவர் சேனைகளின் கர்த்தர். தமது பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை சகலவித வஸ்துக்களாலும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அந்த உன்னத தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இவ்விதமாக சீரை பெற்ற அந்த ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதம் முடிகிறதை பார்க்கிறோம். 145 சங்கீதம் ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவது அவருக்கு பிரியமான ஒரு பலி. காலை எழுதை பார்க்கிலும் ஸ்தோத்திர பலியின் மீது பிரியமாக இருக்கிறவர். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னவர். தாவீது இந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டார், கர்த்தரை மகிமைப்படுத்தினார். என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதான ஒரு தாவீது. கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கும்படியாக அதுவே அவருடைய சித்தம் என்றும் புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் நமக்காக தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலர் எழுதும் பொழுது அப்படியே எழுதுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை அவருடைய நீதியை நாம் கம்பீரித்து பாடும்படியாக, அவர் தொழுது கொள்ளும்படியாக, அவருக்கு மகிமையை செலுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவர்தாமே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற கர்த்தர். அவர் கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிற தேவன். அதுக்கு விரோதமாக எல்லா பொல்லாத கிரிகளிலிருந்து விடுதலை தருகிற தேவன். தொடர்ந்து 146 சங்கீதத்திலும் கர்த்தரை துதிக்கும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக, சதா காலங்களிலும் அரசாளுகிற தேவன் அவர் மகிமைப்படும்படியாக இந்த 146 சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கும் பொழுது எரிக்க கோட்டை விழுந்துவிடும். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் துதியிலே வாசம் பண்ணுகிற தேவன். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்த தேவனை கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் தேவனை துதித்து கொண்டு என் ஜனோ என் துதியை சொல்லி வரும் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆற்றலை துதிப்போம், எரிக்க கோட்டைகள் விழ காண்போம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். நம் துதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஜெயத்தை தருகிறவர். ஏதோ கர்த்தர் சதாகாலில் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார், அல்லேலூயா என்று சொல்லி சங்கீதம் முடிகிறது. அந்த யாக்கோபின் தேனை நாமும் துணையாக கொள்ளுவோம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடியாக இருப்பார். நமது எல்லா போராட்டங்களிலும் யுத்தத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அவர்தாமே தன் பிள்ளைகளுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற கர்த்தர். அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.